அன்பான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன். இன்றைக்கு 18ஆம் சங்கீதத்தை பாருங்கள். அதில் குறிப்பாக 2வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். இது என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் கவர்ந்த ஒரு வசனம். ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் இதிலே ஒவ்வொன்றிற்கும் முன்னாலே என் என் நான் என்று எழுதுகிறார். அப்படின்னா யாரோ சொன்னாங்கன்னு இல்லை, அது என்னுடைய அனுபவம். இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறார் என்று எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டபோது சொன்னானா, இதனையா கேள்வி? என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார், எனக்கு வெளியிலே அவர் இருக்கிறார், என்னோடு வருகிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று அவரை குறித்து சில காரியங்களை சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் என்னுடைய அனுபவங்கள், அதை நீ எப்படி மறுக்க முடியும் என்று சொன்னானாம். அதுதான் உண்மை. சங்கீதக்காரன்கிட்ட கேளுங்க, அதனால்தான் அவர் சொல்கிறார். அற்புதமான விளக்கங்கள். என் கன்மலை, அதாவது இயேசு கிறிஸ்து அற்புதமான கன்மலை, அவர் என்னுடைய கன்மலை, என்னுடைய கோட்டை, என்னை பாதுகாக்கிறவர், என்னுடைய இரட்சகர், பாவத்தினின்று என்னை விடுவிக்கிறவர், என் தேவன். யாரோ இன்னொருவருடைய தேவன் அல்ல, அவர் என்னுடைய தேவன். நான் நம்பியிருக்கிற என் துருகம். யுத்தத்திலே பயன்படுத்தப்படக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் கவனிக்கும்போது அதிலே அந்த துருகம் இவருடையது, ஆண்டவருடையது. அந்த ஆண்டவர் இவருடையவர். கேடகம், எனிமி விரோதி தாக்காதபடி பாதுகாப்பது. இரட்சண்ய கொம்பு, பெரிய விடுதலையை தருகிறவர், இரட்சகர். இவர்தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். He is my rock and refuge என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். எப்படி தெரியும்னா, யாரோ சொன்னாங்கன்ட்டு எனக்கு தெரியும் ஐயா, அது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம். இயேசு யார்? என் இரட்சகர், என் தேவன். அதுவும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதிய வேண்டிய ஒரு சத்தியம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? அநேக வேளைகளிலே இரவல் விசுவாசத்திலேயே பிழைத்து விடலாம் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது எப்படிங்க முடியும்? இன்னொருவருடைய விசுவாசத்தில். எங்கள் அப்பா நல்ல பெரிய விசுவாசி, அவர் பரலோகத்துக்கு போகும்போது நானும் அவர் சட்டையை பிடிச்சிட்டு போவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அது வேடிக்கை அல்லவா? பரலோகத்துக்கு போகணுன்னா நீ நம்பணுங்க இயேசுவை, அவர்தான் இரட்சகர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால்தான் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்கிறீர்களா? ஏன் இவ்வளோ அழுத்தமாக நான் சொல்கிறேன் தெரியுமா? எனக்கு 15 வயசாக இருக்கும்போது தான் இந்த அருமையான அனுபவம் எனக்கு வந்தது. அவர் உலக இரட்சகர் என்று எனக்கு தெரியும், ஆனால் அவர் என்னுடைய இரட்சகர் என்று நான் அறிந்து கொண்டேன். என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், சிலுவையின் அடிவாரத்திற்கு வந்தேன், பாவ மன்னிப்பை பெற்றேன். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இதுதான் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டும். அனுபவம் இல்லாத கிறிஸ்தவம் அர்த்தமற்ற கிறிஸ்தவம். அதை மனசில் வச்சுக்கிடுவோம். சரிதானா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அருமையான அனுபவங்களை நமது வாழ்க்கையிலே அனுபவமாக்கி இந்த நாளை சந்தோஷமான நாளாக நாம் மாற்றுவோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர், வாக்குகளையும் தந்திருக்கிறீர். அவைகளையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையும்
தனிப்பட்ட முறையிலே நான் உம்மை அறிந்து கொள்வதையும் எனக்கு அனுபவமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.